கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 22:16. Matthew 22:16. தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சணியம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உனக்கு கவலை இல்லை என்றும் அக்கறை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இப்ப என்ன பண்றாங்க? அவருடைய சீஷர்கள். எப்படி சீஷர்கள்? இப்ப பரிசேயர்கள் அவங்களே போறதில்லை. காரணம் என்ன? ஏன்னா அவங்க தங்களோட வயதுல குறைந்த மக்களை அனுப்புறாங்க. என்ன காரணம்? பொதுமக்கள் மத்தியில நம்ம முகம் சுழிச்சிடக்கூடாது, ஏன்னா நம்மளுடைய மரியாதை போயிடக்கூடாது, ஏன்னா நம்ம எப்படி கொஞ்சம் நல்லா எப்பயுமே ஒரு நல்லவங்களா காட்டிக்கொள்ளணும் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா நீங்க யோவான் 7வது அதிகாரம் 32வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது என்ன, அவங்க போச்சேவர்கள் அனுப்பிச்சு நீங்க அவரை போய் கைது பண்ணிட்டு வரக்கூடியது சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோமா? சரி, தங்கள் சீஷரையும் யாரையும் அனுப்புறாங்க? ஏரோதியரையும் அவரிடத்தில். என்ன ஒரு கூட்டு சதி பாருங்க. ஏரோதியர்களுக்கும் இவங்களுக்கும் ஆகவே ஆகாது. ஏன்னா பரிசேயர்கள் யாரு? அவங்க மத சம்பந்தப்பட்டவங்க. ஏரோதியர்கள் யாரு? அரசியல் சம்பந்தப்பட்டவங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா சண்டை போடக்கூடியவங்க. சங்கீதம் 2:2 சொன்னது போல இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தேவனுக்கு எதிராக பண்ணக்கூடியதாக. மார்க் 3வது அதிகாரம் 6வது வசனத்துல இதேதான் பார்க்கிறோம். ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு காரியம். அதே மாதிரி லூக்கா 23:12 பார்க்கும்போது ஏரோது பிலாத்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நிராகரிப்பதுல ஒன்னு சேரக்கூடிய ஒரு காரியம். நீங்க அதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க? அவர்கிட்ட போதகரே, அவரை ரொம்ப ஒரு மரியாதையாக, அதாவது பொய்யான மரியாதை கொடுக்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு ஏசாயா 29:13, இந்த மக்கள் தங்களுடைய உதடுகள்னால என்கிட்ட வர்றாங்க, ஆனா அவங்க இருதயமோ ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதா. யூதாசாத்தான சொன்னா ராஜாவே அப்படின்னு சொல்லி ரபி அப்படின்னு சொல்லி அவரை முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறான் இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க எப்படி நீர் சத்தியம் உள்ளவர். இப்ப சத்தியம் உள்ளவர் சொல்லி சொன்னா அவர் சொல்ற சத்தியத்தை கேட்கணும்ல, கேட்கல. அவர் சத்தியம் உள்ளவர். அது மாத்திரமல்ல, என்ன, தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர். நீங்க சத்தியம் உள்ளவர். அது மாத்திரமல்ல, உங்களுடைய போதனையும் சத்தியம். நிக்கதேமு அதானே சொன்னாரு, நீங்க தேவன்கிட்ட இருந்து வந்த போதகர் என்று நான் அறிகிறேன். யோவான் 3:2 அதான் சொன்னாரு. அதே மாதிரி யோவான் 7:46 அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்க? ஒரு மனுஷனும் இந்த மாதிரி பேசுறத நாங்க கேட்டதே இல்லை அப்படி சொல்லக்கூடியதா. அடுத்தவங்க என்ன சொல்றாங்க? நீர் முகதாட்சணியம் இல்லாதவராய், நீங்க யாருக்கு முகதாட்சணியம் ஒருத்தரை முன்னாடி புகழ்ந்து பேசணும்னு சொல்ல, அதே மாதிரி எந்த மனுஷனை குறித்தும் நீங்க கவலை இல்லை அக்கறை இல்லை என்றோம். ஏன்னா எந்த உங்க முன்னாடி முகத்தாட்சணியமே தயவு தாட்சணியமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அவர்கிட்ட சொல்றாங்க. சரி, இப்ப இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது அவங்க திட்டம் என்னன்னா, முதல்ல நம்ம அவரை பாராட்டி பேசுவோம். அதுக்கப்புறம் அவரை என்ன எல்லார் ஜனங்கள் மத்தியிலையும் அவருக்கு மரியாதை கொடுக்கிற மாதிரி கொடுப்போம். ஆனா அவர்கிட்ட என்ன கேட்போம்? ஒரு பயங்கரமான கேள்வியை கேட்போம். அப்ப அவரை ஜெயிக்க முடியாத ஒரு பதில் சொல்லணும். அதை வச்சு அவரை நம்ம மாட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எதிராக ஒரு காரியம் செய்யணும்னா உங்க எதிரிகள் எல்லாம் ஒண்ணு சேர்றத நீங்க பார்த்திருக்கீங்களா? இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு எதிராக வரணும்னா பரிசேயர்கள், ஏரோதியர்கள், சதுசேயர்கள், ஏரோது, பிலாத்து எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. ஆனா அவங்க எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போடக்கூடிய மக்கள். அப்ப நீங்க பாருங்க, ஒரு பக்கத்துல எதிரிகள் எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க. அதே சமயத்துல இன்னொரு காரியம் பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய நேர்மைய அவர்களுடைய எதிரிகள் கூட ஒண்ணு சொல்ல முடியல. அப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? நமக்கு எதிராக எதிரிகள் ஒன்று சேர்ந்தாலும் நம்மளுடைய நேர்மையை குறித்து நம்மளுடைய எதிரிகளும் சாட்சி சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும்.
ஏன்னா நீங்க தயவு செய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நம்ம ஒரு உங்களை ஒரு பாராட்டு சொல்லணும், இது பண்ணணும் இல்ல. ஆனா உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் வாழுகிற வாழ்க்கை உங்கள் எதிரிகளாலும் சாட்சி சொல்லக்கூடியதாக, உங்களுக்கு எதிராக எதிரிகள் ஒன்று சேரட்டும், ஆனா அவங்களால ஒருத்தரும் மறுக்க முடியாத உங்களுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்க நீங்கள் தேவனோடு இசைந்து வாழுங்கள். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இந்த நல்ல நாளிலும் இதோ எங்களுக்கு எதிராக எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உமக்கென்று வாழ சித்தமுள்ளவர்கள். அதனால நாங்க எப்பொழுதும் நேர்மையாய் எங்கள் எதிரிகளும் எங்களை குறித்து சாட்சி சொல்லும் விதமாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.